நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லா விதமான குரோட்டன்ஸ் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தென்னை மரத்தில் ஃபுல்லாக வந்து படர்ந்துருக்கிறது மணி பிளான்ட்டும் வெற்றலை கொடியும். பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். இது பல வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இது ஒரு பாதிக்கு தான் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான் வந்து போயிருக்கு. இன்னும் ஹைட்டாக இன்னும் போகலை. அதுக்கு இன்னும் நாள் பிடிக்கும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வித்தியாசமான ஒரு மணி பிளான்ட்டுங்க. இதுவும் மணி பிளான்ட் தான், பட் வித்தியாசமான ஒரு மணி பிளான்ட். மேலே இருக்கிறது வந்து நார்மலாக இந்த மற்ற மரத்தெல்லாம் படர விட்டுருக்க பாருங்கள், அதுதான் இது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஒரு குரோட்டன்ஸ். வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கு உண்டான குரோட்டன்ஸுங்க. அதே மாதிரி இது பாருங்கள், இந்த லீவ்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் ஒரு விதமானது பாருங்கள். இது அப்படியே பெண்டாகி இதிலேருந்து இப்படியே வருது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு விதமான குரோட்டன்ஸ். இது பாருங்க அழகான ஒரு பூ. இதுவும் ஒரு விதமான குரோட்டன்ஸ். பார்த்தீங்களா? இது பாருங்க, இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வீட்டுக்குள்ளேயே வைக்கலாங்க. இது ஆக்சிஜனுக்கு நல்லது. அது பெட்ரூம்லேயும் சரி, ஒரு ஹால்லையும் சரி, அந்த மாதிரி இடங்களை வச்சா இது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிட் டைம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குரோட்டன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.